எனக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் பேக் ஃபாலிகுலர் லிம்போமான ஒரு கண்டிஷனில் அவஸ்தைப்பட்டேன். எங்கள் ஒய்ஃப் நிறைய பிளண்டியாக இவங்க கிராமத்தில் வளர்ந்தவங்க. அவங்களுக்கு தான் இந்த மாவு இருக்கிறது போகிறது எல்லாம் பக்குவம் எல்லாமே தெரியும். சிறுதானியத்தை பற்றி நல்லா அவங்க ட்ரெயின்டு பை ஹர் மதர். அதால் அவங்க எனக்கு நிறைய சிறுதானியம் சமைச்சு போட்டிருக்காங்க. அக்கார்டிங் அது கூட கீரை ஃப்ரூட்ஸு எல்லாம் கொடுத்து 6 மாதம் எனக்கு 6 கீமோ போயிடுச்சு. ஒரு மாதம் 2 கீமோ தாங்கிக்கிட்டு இன்னைக்கு நான் இருக்கேன்னா இதெல்லாம் சாப்பிட்டதால தான். இது பீப்புள் எல்லாம் மனோரணுன்றதுக்காக தான் நானே ஒரு உதாரணமாக இப்போ சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் 5 வருஷத்துக்கு அப்புறமும் இப்பயும் நான் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஸ்டில் வி ஆர் யூஸிங் பிளண்டி ஆஃப் மில்லட்ஸ். எங்கள் வீட்டில் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஒரு 8-9 வருஷமாக மில்லட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறையா பிளண்டியாக வி ஆர் யூஸிங். அதால் மில்லட்ஸ் எல்லாம் சாப்பிட்ணுன்னு ஒரு இதில் தான் ஆரம்பித்தது. இது எல்லாருமே சாப்பிட்ணும். ஒரு தடவை சாப்பிட்ட பலன் வந்துடுத்து அப்படின்னு அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ரிச் ஃபைபர் எல்லாத்துலேயுமே கண்டென்ட்ஸ் ரிச் ஃபைபர். ஒரு தானியத்துக்கும் ஒரு இது உண்டு. விட்டமின்ஸ் உண்டு, மினரல்ஸ் உண்டு, எல்லாமே உண்டு. அதால் எல்லா தானியமும் நாங்கள் மாற்றி போடுறோம். எங்களுக்கு தெரியாத நிறைய புது வகையான தானியெல்லாம் எங்கள் சன்னு வரவழைச்சு எல்லாத்தையும் விளையிற இடத்துலேருந்து எல்லாத்தையும் வரவழைக்கிறாரு. எல்லாத்தையும் நாங்கள் தயார் பண்ணி கேர் எடுத்துக்கிட்டு அனுப்பிச்சுட்டு இருக்கோம். இவருக்கு ரீசெண்டாக ஒரு அவார்டு கூட கொடுத்துருக்காங்க. நெல் ஜெயராமன்றவர், நம்மாழ்வார், நெல் ஜெயராமன் 2 பேரும் ரொம்ப முக்கியமானவர்கள். இந்த சிறுதானியமும் பாரம்பரிய அரிசிகளும் கண்டுபிடிச்சது அவங்க தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க இல்லைன்னாலும் அவங்களுடைய இதெல்லாம் அப்படியே நம்ம நினைச்சுட்டு இருக்கணும். நெல் ஜெயராமன் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது திருத்துறைப்பூண்டியில். பெஸ்ட்டு தொழில் முனைவர் சிறுதானியம் அந்த பாரம்பரிய அரிசிக்கு இவருக்கு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. அதால் நீங்கள் எல்லாருமே சிறுதானியம் சாப்பிட்ணும். சிறுதானியம் எப்படியோ அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு எப்போ ஒரு தடவை வரக்கூடாது. நீங்கள் எல்லோரும் கண்டினியூஸாக சப்போர்ட் கொடுத்தாதான் மென்மேலும் இன்னும் நிறைய நாங்கள் எல்லாம் புதுசாக எல்லாம் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். கண்டினியூஸாக எல்லோரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவைப்படுது. இப்போது அதை நாங்கள் எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் தான் எல்லாம் நல்லாயிருக்கும். எங்கள் செல்வா ஒரு நிமிஷம் வா. எங்கள் செல்வா 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் மாஸ்டர் இஸ் டிகிரி ஹோல்டர் கேட்ரிங். பிரபாகரன் பேர். இவரும் எல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடியவர். இவர் ஒரு 100 பேர் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறன் உள்ளவர். அதனால் எல்லாமே நல்லா 2 பேரும் இது பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நாங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இன்னொரு பிரான்ச் பள்ளிக்கரையில் போடணும்னு சன் எல்லா எஃபர்ட்ஸும் கொடுத்து எல்லாம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டுருக்கு. மென்மேலும் எல்லாம் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் இன்னும் நல்லா பண்ணுவோம். ரெஸ்டாரண்ட் எல்லாரும் சாப்பிட வேண்டிய இடம். ஒரு நல்ல எஃபர்ட் போட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நியூ ஐடியா, அதாவது மில்லட்ஸோட இம்பார்ட்டன்ஸை அவங்க சாப்பாட்டு மூலயமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. ரெண்டாவது அவங்க அதோட யூஸ், அதோட பயன் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஜனங்களுக்கு. இது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நமக்கு தெரியாது, பேர் கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த மாதிரியான மில்லட்ஸ் இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள். இட் வில் பி வெரி டேஸ்டி. நான் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன். எல்லாருமே ஃபேவரட். எனக்கு எல்லாமே பிடிக்கும். பாருங்கள், கேரட் இடியாப்பம் பண்ணியிருக்காங்க. இது நான் சாப்பிட்டதில்லை. இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறேன்.